தெரியவில்லை. முதலமைச்சர் அவர்களே, பிரதமர் வந்தார்ல, அரசாங்க விழாவில் உங்களுக்கும் பங்கு எடுத்துக் கொள்வதற்கு நடைமுறை இருக்கிறதுல, பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு பிரதமர் அவர்களே மீனவர் பிரச்சனை பேசுனீங்களா, வெளியுறவு பிரச்சனைகளா கேட்கலாம்ல. கேட்பதை உங்களை எது தடுத்தது? நம்ம ஊருக்கே வந்திருக்கிறாரு. பார்லிமெண்ட்ல அதை வேணும் இதை கேட்டு கலாட்டா பண்றாங்க. நம்ம ஊருக்கே வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய அணுகுமுறையில் அமர்ந்திருக்கிறார் பிரதமர். எது தடுக்கிறது உங்களை வருவதற்கு? நான் தமிழக முதலமைச்சரை நேரடியாக கேட்கிறேன். அது தெரியல, பேசினாரா தெரியல, சொன்னாரா தெரியல, எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கேட்கவில்லை? எது தடுக்கிறது உங்களை? டெல்லிக்கு போகல, பார்லிமெண்ட்ல பாராளுமன்ற உறுப்பினர் சத்தம் போடுவாங்க. நம்ம நாட்டுக்கே வரும்பொழுது, தமிழ்நாட்டுக்கே வரும்பொழுது ஏன் அவரை சந்தித்து நீங்கள் கேட்கவில்லை? தமிழக மக்களின் சார்பாக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஆக நம்ம ஊருக்கு வரும்போது மதிக்க மாட்டீங்க, டெல்லியில போய் சத்தம் போடுவீங்க. ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இலங்கை மீனவர்கள், தமிழக மீனவர்களை பற்றி பேசுறாங்க. பிரசாத் சொன்னாருங்க, 15 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்க நேற்று மட்டும். அதுக்கு முன்னால பல மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள். அரபு நாடுகள்ல மட்டும் ரம்ஜான் அன்னைக்கு நல்லெண்ண அடிப்படையில் 500 இந்தியர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கேட்கிறாரு முதலமைச்சர், இன்னைக்கு கேட்கிறாரு, படகுல மீட்டு வந்தாரா, மீனவர்களை மீட்டு வந்தாரா? நீங்க இலங்கையில உள்ள தமிழர்களின் கொலையை நீங்க தடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இலங்கையில் உள்ள மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. காசிமேடு மீனவர் பிரச்சனை, காசிமேடு துறைமுகத்துல 800 விசைப்படகுகள் இருக்கிறது, 1400 நாட்டு படகு இருக்குது. ஒரு மாசமா டீசலுக்குள்ள பணத்தை அவங்களால எடுக்க முடியல. மத்திய அரசு கொடுத்த பணத்தை, மாநில அரசு கூட சேர்ந்து கொடுத்த பணத்தை அங்க உள்ள ஸ்வைப் மிஷின் வேலை செய்யல. முதல்வர் அவர்களே, எதையோ பேசுறீங்க. காசிமேட்டுல அங்கே உள்ள மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த பணத்தை, அவங்களோட டீசல் பணத்தை எடுக்க முடியல. ஆக உங்க ஊரை பாருங்க, மணிப்பூரை பாக்குறதுக்கு முன்னால காசிமேடை பாருங்க. காசிமேட்ல உள்ளது காசிய பாக்குறதுக்குள்ள காசிமேடை பாருங்க. அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு தமிழக மக்கள் முதல்வரை மன்னிக்க மாட்டார்கள். ஏதாவது தமிழக மக்களோட பிரச்சனை பத்தி பேசப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு வக்ஃப் மசோதாவை எதிர்த்து பேசுகிறார்கள். நேற்றைய தினம் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி பொது சிவில் சட்டம் தேவை, ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய சகோதரி கொலை செய்யப்பட்டார். நேரடி செய்தியாக பார்த்தோம். தமிழக பாஜக முத்தரவுகளில் ஒருவரான தமிழ் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து அது குறித்தான நேரலை காட்சிகளை பார்த்தோம். விரிவான தகவலை பின் வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.